ஹலோ மக்களே, நம்மளோட சுவாமியோட அசிஸ்டண்ட் ஸ்ரீனி இருக்கார் இல்லையா, அவர் வந்து செம்மையாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க போல், அங்கேருந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. பெங்களூர் மாதிரி தான் தெரியுது. மெட்ரோவில் போயிட்டுருக்கும்போது அங்கேருந்து ஒரு செம்மையாக வந்து செல்ஃபி எடுத்து போட்டிருக்காரு. நம்ம ஸ்ரீனி செம்மங்க கலக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம விஜய் வந்து இனி ஒரு இது ஃபோட்டோ எதுவும் விடலை. ஆனால் நம்ம ஸ்ரீனி விட்டுருக்காரு. எங்கே வெளியில் போயிருக்காங்க போல், அங்கேருந்து அவர் எடுத்து போட்டிருக்காரு. அடுத்தடுத்து நீ நிறைய விஷயங்கள் வந்து நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருது, எல்லாம் வருது. அதுக்கான விஷயங்கள் அவங்க வந்து பிஸியாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அடுத்த மாதம் ஷூட்டு வருது, 1ஆந்தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. ஆனால் மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து செம்மையாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இது நம்ம ஸ்ரீனி அழகாக வந்து செம்மையாக வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி சைட்லேருந்து ஒன்றுமே வரலங்க. என்னன்னு தெரியல, அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரே அமைதியாக இருக்காங்க. ஃபேமிலியெல்லாம் நல்லா வந்து பேசி செட்டில் ஆகும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க போல். இருக்கட்டும், அதுவும் நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறத நம்மளோட சைட்லேருந்து சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம விஜய் காவேரி நல்லா சீரியலே நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸ்ரீனிக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிடலாம், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஏதாவது நியூஸ் கிடச்சா கொடுங்க அப்படிங்கிறது தான். அதை மட்டும் நம்ம சைட்லேருந்து சொல்லிவிட்டு, செம்மையாக இருக்குது. மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அவங்க செம்மையாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்கல்ல, அதை பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஸ்ரீனி அப்படின்னு நம்ம சைட்லேருந்து சொல்லிவிட்டு, அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.